ஸோ என்கிட்ட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தேவை. அதுதான் என்னென்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஓகேயா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய டாஸ்க்கை வந்து ரீச் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த பெரிய டாஸ்க்கை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய அப்டக்கிள் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் மாடல் ஒன்று வந்து பண்ணிட்டு நம்ம ஒரு 40 இயர்ஸோ 50 இயர்ஸ்லையோ ரெஸ்ட் எடுத்தாலும் நமக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். லைக் ஒரு 5 ஹவுசஸ் ஏதாவது ஒன்று கட்டி விட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரெண்டல் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். லைக் ரெண்டல் இன்கம் ஃபஸ்ட்டு. இல்லை ஒரு பாண்டு கொஞ்சம் நிறையா பாண்டு ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதுக்கு நமக்கு ஒரு பாண்டில் இருந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பர்டிகுலர் அமௌண்ட் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குவார்ட்டர்லி. ஸோ அது வந்து பாண்ட்ஸ் மூலமாக வரலாம். இல்லைனா ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இல்லைனா ஒரு சேவிங்ஸே கூட உங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மந்த்லி வர மாதிரி, இல்லைனா குவார்ட்டர்லி வர மாதிரி, இது மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இது மாதிரி சேவிங்ஸ் மூலமாக நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து அட்டைன் பண்ணலாம். பட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தேவை. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி எப்படி அட்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணும். இதுதான் நம்மளோட டார்கெட். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மணி வந்து சேர்த்துக்கிட்டே வரீங்க. சேர்த்துக்கிட்டே அப்படியே கொஞ்சம் உங்களோட ரெவன்யூ ஜென்ரேட்டிங் மாடலுக்கு மணி சேர்த்துக்கிட்டே வரீங்க. பட் அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஒரு இல்னஸ், ஒரு ஃபீவரோ ஏதோ ஒன்று வருது. ஓகேயா? ஸோ ஒரு ஃபீவர் வரலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று வருதுன்னா நம்மளோட மணி அமௌண்ட் டிராஸ்டிக்கலாக உடனே என்ன ஆகிடும், டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக உள்ளதான் இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது. ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான ஃபீஸை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸுக்கு ஒரு ஆர்டி போடுற மாதிரி போடணும். ஓகே. 5 இயர்ஸ் ஆர்டி. ஸோ இந்த 5 இயர்ஸ் ஆர்டியில் உங்கள் பையன் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தா என்ன ஃபீஸ் வருமோ அதை வந்து 5 இயர்ஸுக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் கெட்ட ஆர்டியில் மந்த்லி பேமெண்ட்டாக கெட்டணும். ஓகே. ஆர்டி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸோடைய ஃபீ இதை கேல்குலேட் பண்ணி அதை வந்து ஆர்டியில் மந்த்லி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 5 இயர்ஸ் மெச்சூர் ஆகி வரும்போது உங்கள் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து கையில் இருக்கும். ஓகே. ஃபீஸ் கட்டுறதுக்கு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். என்ன பண்ணணும், 5 இயர்ஸ் ஆர்டி போட்டுக்கிட்டே இருக்கணும் எவ்ரி இயர். ஓகே. ஸோ 5 இயர்ஸ் முடியவும் நமக்கு ஒரு பணம் கிடைக்கும். இதே மாதிரி அடுத்த வருஷம் அப்படின்னு என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட் இயரில் ஒரு ஆர்டி போட்டிருப்பீங்க, அடுத்த வருஷம் ஒரு ஆர்டி போடணும். அது வந்து என்னென்னா இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள அளவுக்கு ஆர்டி போட்டிருப்பீங்க. ஓகே. ஸோ அடுத்து தேர்ட் இயரில் ஒரு ஆர்டி போடுவீங்க. அது வந்து என்னென்னா தேர்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள அளவுக்கு, தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன ஃபீஸ் ஆகுமோ அந்த ஃபீஸை மந்த்லி பே பண்ணி அதை வந்து ஆர்டியாக போடுறது. அப்படி ஃபோர்த் இயரில் ஒரு ஆர்டி போடுங்க. ஓகே. ஸோ அது வந்து 4th ஸ்டாண்டர்டில் நம்ம பசங்களுக்கு என்ன தேவைப்படுமோ அது. இந்த மாதிரி 5 இயர்ஸுக்கு போடணும் ஆர்டி. ஸோ இப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் கழித்து ஸோ உங்களுக்கு வந்து ரொட்டேஷனலாக மணி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பிள்ளைங்களோட ஃபீஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் நம்ம செக்யூர் பண்ணுற மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக பிஎஃப்னு ஒரு இது இருக்கு இல்லையா, பிபிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லம்ப் சம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. லம்ப் சம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ஹையர் ஸ்டடீஸுக்கு, இதோடைய ஆக்சுவலாக மெயின் எய்ம் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா எவ்வளோ தேவைப்படுமோ அதை கேல்குலேட் பண்ணி இப்போலேருந்து ஒரு வருஷத்துக்கு லைக் உங்களுடைய இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 lakhs சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு மந்த்லிருந்து நீங்கள் ஆக்சுவலி மந்த்லி 2 lakhs வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ போடுங்க, ஒரு 1.5 lakh போடணும் பிஎஃப்பில். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு
பிள்ளைங்க பெருசாகும்போது ஒரு பெரிய தொகை கையில் இருக்கும். லைக் இப்போ வந்து நீங்கள் ஒரு 1 lakh வாங்குறீங்க மந்த்லி அப்படின்னா ஒரு இயருக்கு அட்லீஸ்ட் 1 lakhaவது போட்டு வைங்க. ஓகே. ஸோ இல்லை நீங்கள் ஒரு 50,000 தான் உங்கள் மந்த்லி சேலரி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 50,000ஆவது மினிமம் போட்டு வைங்க. ஓகே. இது எல்லாமே வந்து பெர் இயருக்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த அளவுக்காவது பண்ணணும். ஓகே. நம்மளோட 1 month சேலரி என்னவோ அதுதான் நம்ம 1 yearல மினிமமாக அவ்வளோவாவது இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு. ஸோ இது வந்து 1 yearக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மொத்தமாக. இது எல்லாத்துக்குமே வந்து எப்படின்னா லாக்இன் பீரியடுன்னு இருக்கும். ஒரு 8 years, பிபிஎஃப்லாம் வந்து 15 years அந்த மாதிரிலாம் லாக்இன் பீரியட் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி லாக்இன் பீரியட் இருக்கிறதா பார்த்து போட்டு வச்சுக்கணும். ஸோ நம்ம சின்ன சின்ன தேவைகளுக்கு எடுக்க மாட்டோம். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் லாக்இன் பீரியட் இருக்கிற மாதிரி இதாக சூஸ் பண்ணுங்கள். பிபிஎஃப் இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிபிஎஃப் போக வேறு என்ன இருக்குது, என்எஸ்சி இருக்குது, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இது வந்து எதுக்குன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு பிள்ளைங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அது போக உங்களுக்கு ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இல்னஸ் வரும்போதும் இந்த அமௌண்ட் லம்சம் அமௌண்ட் வந்து யூஸ் ஆகும். ஓகே. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்மளுடைய ஆக்சுவலாக இது வந்து யூஸ்வலாக ஜென்ட்ஸ் வந்து அவங்க பேரில் போட்டுக்கிறது நல்லது. விமென் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா விமெனை டிபெண்ட் பண்ணி மென் பொதுவாக இருக்கிறது இல்லை. ஓகே. மென்னை டிபெண்ட் பண்ணி தான் உமன் இருக்காங்க. ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க ஃபேமிலி அந்த விமென் அண்ட் ஹர் சில்ட்ரன், ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்கு தான் இது போடுறோம், ஹர் சில்ட்ரன். ஸோ இதில் நிறைய அமௌண்ட் போடணுன்னு அவசியம் இல்லை. இது யூஸ்வலாக வந்து யாருமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஒரு மினிமம் அமௌண்ட் போடுற மாதிரி போடுங்க. இதுலேயும் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு இது இருக்குது, பிஎல்ஐன்னு. ஸோ அந்த மெத்தடை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எல்லா இன்சூரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கெட்டுற ப்ரீமியம் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம 1 yearக்குன்னு ஒரு அமௌண்ட் கட்டுவோம், பட் அந்த ப்ரீமியம் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஓகே. பொதுவாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே ஆக்சிடென்ட்கள் கவர்னு ஒன்று இருக்கும், அதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது தனி, ஆக்சிடென்டல் கவருங்கிறது தனி, அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மெஷினரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஏதோ உங்கள் கை கால் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டில் போயிடுது அப்படின்னா நமக்கு அதுக்கு எல்லாமே ஒரு அந்த லாஸை வந்து ஈடுகட்டுறதுக்கு தான் இந்த ஆக்சிடென்டல் கவர். ஹெல்த் இன்சூரன்ஸ் நார்மலாக நம்மளோட டிசீசஸ்ஸு ஹாஸ்பிட்டலில் எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோம் அந்த இது தான் அவங்க கொடுப்பாங்க. இந்த ஆக்சிடென்டல் கவர் அதில் வராது. அதுக்காக தான் இதை தனியாக போட சொல்கிறேன். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்மளோட டிசீஸஸை சம்மந்தமாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட் இன்சூரன்ஸில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலாக இது வந்து சின்ன வயசில் எடுத்துட்டோம், ஒரு 30 yearsக்கு முன்னாடியே எடுத்துட்டோன்னா ஏஜ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேல்யூ வந்து குறையும். இல்லை நீங்கள் வயசானதுக்கப்புறம் எடுக்கிறோம், நமக்கு ஆல்ரெடி நிறைய இல்னஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க விலையை வந்து கூட போடுவாங்க. ஓகே. ஸோ அப்போ ப்ரீமியமே நிறைய கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சின்ன வயசில் யங்கர் ஏஜில் எடுத்துக்கிறது நல்லது, ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே. ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த பார்ட்டையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வருது, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது ஃபேமிலியாக அப்படிங்கிற சுச்சுவேஷன் அப்போ இந்த அமௌண்ட் எல்லாம் நமக்கு கை கொடுக்கும். இது முக்கியமாக நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, யாருமே ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியை இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ கோல்டு எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இதுலேயோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போட்டிருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு, இது எல்லாம் நம்ம ஒரு அமௌண்ட் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். பட் கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகாது, அது வேல்யூ இன்க்ரீஸ் மட்டும்தான் ஆகும் கோல்டை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அது அவ்வளோ சுலபத்தில் அது டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அதனால் கோல்டு வந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட். பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டோ ரியல் எஸ்டேட்டோ, ஷேர் மார்க்கெட்டில் நமக்கு ஒரு வித்து கைக்கு வர்றதுக்கு ஒரு 1 or 2 days ஆகலாம்.
ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா அது விற்கிறதுக்கே நமக்கு வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் ஈஸியாக விற்றுலாம். ஓகே. ஸோ இது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும். கோல்டில் உங்களுக்கு மந்த்லி ஒரு ஆக்சுவலாக இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். பிஎஃப் மாதிரியே தான். நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்களோ கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் சேலரியோட அமௌண்ட் 1 lakh வாங்கினீங்கன்னா 1 lakh பெர் மந்த் நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 lakhaவது போடுற மாதிரி வரும். லைக் ஒரு மந்த்துக்கு 10,000. ஸோ இந்த அளவுக்கு அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஒரு மந்த்துக்கு 10,000ங்கும் போது கிட்டத்தட்ட 1.2 lakh வரை வரும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அந்த அளவுக்கு அது மினிமம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். 1 lakh சேலரி வாங்கினீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு சேலரி எந்த அளவோ அதை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவு ஒரு மினிமம் கோல்டு பிளான் போடலாம் அப்படிங்கிறது. 500 rupeesலேருந்தே கோல்டு பிளான்ஸ் வந்து நிறையா இதுங்க அதனால் ஜுவல்லரி ஷாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு 500லேருந்தே இருக்குது நிறையா ஜுவல்லரி ஷாப்பு. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் மூலமாக கோல்டில் அந்த ஜுவல்லரி ஷாப்போட ஸ்கீம்ஸில் வாங்குறதுல என்ன லாபம் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. ஓகே. செய்கூலி சேதாரம்லாம் நமக்கு வாங்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்து ஒரு நல்ல கோல்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே. 500 rupeesலேருந்தே 500 rupees per monthலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி பிளான்ஸு. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் சொல்லிட்டேன்னா ஓகே. ஸோ இதுதான் மோஸ்ட்லி இந்த 5மே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் வந்து செக்யூர் ஆகிடும். ஓகே. ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு பிஎஃப் பணம் இருக்கும், ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஆக்சிடென்டல் கவர் இருக்குது. ஓகே. ஆக்சிடென்டல் கவர் இருக்குது. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு டேமேஜ் வந்தால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும், லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களோட படிப்புக்கு ஒரு ஆர்டி. ஸோ இந்த மாதிரி இந்த 5லையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஃபினான்ஷியலாக உங்களை நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி உங்களை நீங்கள் செக்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டேமேஜ் லைஃப்பில் பொதுவாகவே என்னென்ன ஒஸ்ட் கேஸ் சினாரியோஸ் வருமோ அது எல்லாத்துலேருந்துமே நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ ஒஸ்ட் கேஸ் சினாரியோஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம், அதாவது நமக்கு ஒரு நமக்கு கெடுதல் நடக்கிற விஷயத்துலேருந்து நம்ம ஏதோ மேனேஜ் பண்ணி தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிணத்துல ஒரு தவளை ஏறிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் ஹைட் வரைக்கும் மேலே போயிட்டு இந்த ஹைட்லேருந்து திருப்பி கீழே விழுந்துடக்கூடாது. ஸோ அது விழாமல் அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நம்ம பண்ணுறதே. அந்த சமயம் நமக்கு ஒரு கஷ்டங்கிற சமயத்தில் இதெல்லாம் நமக்கு உதவும். இந்த பிஎஃப் ஆர்டி இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சியில் இதுலேருந்து லோன் கூட நம்ம எடுக்கலாம். இதில் லோன் எடுக்கும்போது நம்ம வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும் திருப்பி இந்த அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான விஷயம். ஓகே. ஸோ ரொம்ப ஹைட் வரைக்கும் நம்ம ஏறிட்டோம் வாழ்க்கையில், ஆனால் பிஸ்னஸ் இதில் நம்ம ஏதோ ஒரு சரிவடைஞ்சு கீழே வந்துட்டோம்னா திருப்பி மேலே ஏறது கஷ்டம். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்கிறோம். இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி தான் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிற பாதை. ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அட்டைன் பண்ணவே முடியும். ஓகே. இது இல்லாமல் நீங்கள் வந்து என்ன தான் ஒரு லோனோ இதோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது வந்து மந்த்லி இன்கம் பீப்புளுக்கு. ஓகே. மந்த்லி இன்கம் பீப்புள் வந்து ஒரு ஹோம் லோனோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு திடீர்னு மாட்டிட்டீங்க, உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது, ஹெல்த் இஷ்யூஸு அதுன்னு செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு கையில் அமௌண்ட் இல்லாமல் மாட்டிக்கிடுவீங்க பிரச்சனையில். ஓகே. ஸோ அப்புறம் வேறு யார்ட்டாவது போய் அதிக வட்டிக்கான கடனுக்கு நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளோட லைஃபு ஸ்டேபிளாக ஒரே மாதிரி போகிறதுக்கான விஷயந்தான் இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஓகே. ஸோ இதை நீங்கள் இதை ஸ்டெடியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம் லோன் எடுங்க. நிறைய மந்த்லி ஏர்னிங் பீப்புள் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க. ஸோ ஹோம் லோன் எடுக்கிற முன்னாடி மந்த்லி இன்கம் பீப்புளுக்கு ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்பல்சரியாக பண்ண வேண்டியது இந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு ஹோம் லோன் எடுக்கணும். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, நம்மளால் இந்த லோனை வந்து கட்ட முடியுமா முடியாதான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோம் லோன் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.